எந்த இடத்துலையுமே உங்களோட ரைட்டிங், மேக்கிங் வந்து இன்னொருத்தவங்க கன்ஃப்யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம முதல்ல சொன்ன மாரி ராப் சீன் ஒண்ணு இருக்கும். அது ஃபர்ஸ்ட் சீனு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹீரோயின் இன்ட்ரோ இருக்கும். இந்த இந்த சீன் எதுக்குடா வைக்கணும்னு நானே அப்படிதான் யோசிச்சேன். நான் இன்டர்வல் வரையுமே எனக்கு படத்தில கான்ஃபிடன்ஸ் இல்ல. என்ன இப்படி என்ன பண்ண போறாங்க? எனக்கு அப்படிதான் தோணுச்சு. என்னடா இது போனியா, முரட்டு போனியா இருக்குன்னு. ஆனா இன்டர்வலுக்கு அப்புறம் நீங்க உட்கார வச்சுட்டீங்க. ஆனா கிளைமாக்ஸ்ல பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்த இன்ட்ரோக்கான நாட்டு கிளைமாக்ஸ்ல லாஸ்ட்டா இருக்கு. செகண்டா வந்த ஹீரோயினோட இன்ட்ரோ கிளைமாக்ஸ் ப்ரீ கிளைமாக்ஸா இருக்கு. ஸோ அத கனெக்ட் பண்ற விதம்னு ஒண்ணு இருக்குல்ல. அதத்தான் நான் கேட்கிறேன். அதுல ஏதாவது காம்ப்ரமைசஸ் இல்ல இருக்கா? நோ காம்ப்ரமைஸ். நான் வந்து அதில காம்ப்ரமைஸ் இன் த சென்ஸ் எப்படின்னா, எனக்கு நெறைய இப்போ நீங்க படம் பார்த்ததால உங்களுக்கு தெரியும். ம். இந்த ப்ரீ கிளைமாக்ஸ் நடக்க வேண்டியது நடக்க வேணாம்னு சொன்னாங்க என்கிட்ட. அந்த அந்த அந் புரியுது, அந்த புரியுது. ஓகே, அது ஓகே. அது அது வேண்டாம். அது மட்டும் விட்டுறலாம் அப்படின்னாங்க. ம். அது நான் சொன்னேன், அப்படி விட்டா அது வந்து படமே வராதே! எத்திக்காவே அந்த 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 கேரக்டரோட எத்திக்கே அங்க அடி வாங்குது. ஆமாமாமாமா. அதனால அது செஞ்சு தான் ஆகணும். ஏன்னா எனக்கு நெறைய சஜெஸ்ட் பண்ணது என்ன, அது மட்டும் பண்ணாதீங்க. மத்த எல்லாம் பண்ணிடுங்க. அந்த ப்ரீ கிளைமாக்ஸ் நடக்கிற விஷயம் மட்டும் வேண்டாம் உங்களுக்கு அப்படின்னாங்க. ஏன்னு கேட்டேன். இல்ல எங்களுக்கு அது பர்சனலா அது பண்ண வேணாமே அவரு அப்படின்னாங்க. ம். நான் சொன்னேன், அதெல்லாம் நீங்க யோசிக்கிறது வந்து என்னன்னா, திரும்ப வந்து அது வந்து ஒரு நல்லவன் ஒரு ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்குறீங்க. இல்ல அவனுக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்கு. அந்த கேரக்டர் படி தான் அவன் போயிட்டுருக்கான். அவன் செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு. ஸோ அது கன்வின்சிங்கா எழுதுற காரணம் என்னன்னா, எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஓகே. ஏன்னா நம்ப வந்து அந்த இடத்துல அ வேற மாரி போர்ட்ரே பண்ணியிருக்கலாம் அந்த சீன. வேற மாரி எழுதியிருக்கலாம். ஆனா எனக்கு என்னன்னா, அவனுக்குன்னு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கு இல்லையா? அது அங்க அடி வாங்குமோன்னு தோணுச்சு. ம். நம்ம அந்த இடத்துல மட்டும் அப்படி லைட்டா நம்ம வளைச்சிக்கலாம் அப்படின்னு பண்ணியிருந்தா, இப்ப அந்த கேரக்டர் பேசுறாங்க இல்லையா? அவரோட கேரக்டரு. அந்த கேரக்டர் வந்து அந்த அளவுக்கு இம்பாக்ட் இல்ல இல்லாம போயிருக்கும். போயிருக்குமோன்னு தோணுச்சு. ஏன்னா, அந்த ப்ரீ கிளைமாக்ஸ் நடக்கிற அப்படி ஒரு முக்கியமான சம்பவம். ஆமா.